மதுரை வாடிப்பட்டி அருகே தனியார் நிதி நிறுவனத்தில் கடன் பெற்று தவணை தொகை செலுத்தாத பெண்களிடம் செல்போனில் ஆபாசமாக பேசிய அந்நிறுவன ஊழியரை காவல்துறையினர் கைது செய்தனர். வாடிப்பட்டியைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவர் தனியார் நிதி நிறுவனத்தில் கடன் பெற்றிருந்தார். கடந்த மாதம் விபத்தில் காயமடைந்து மருத்துவமனையில் இருந்ததால் தவணை தொகை செலுத்தாத நிலையில் அடுத்த மாதம் சேர்த்து கட்டிவிடுவதாக தெரிவித்திருந்தார். இந்நிலையில் அப்பெண்ணை தொடர்பு கொண்ட நிதி நிறுவன ஊழியர் ஒருவர் பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக புகார் எழுந்தது. ஹலோ, யாரு? நான் கேசவன் லாட்ஜ் வந்து பேசுங்க. யார் பேசுறீங்க சார்? கேசவன் லாட்ஜ் வந்து பேசுங்க, மேனேஜரு. புரியல சார். சார் மேடம் நீங்கள் எங்கே இருக்கீங்க? நான் வாடிப்பட்டியில் இருக்கேன் சார். வாடிப்பட்டிங்களா? அங்கே லாட்ஜ் வரீங்களா? எங்கே சார்? கேசவன் லாட்ஜ் இருக்கீங்க சார். ஏன் நீங்கள் யார் பேசுறது? மேடம் நான் மேனேஜர் பேசுகிறேன். எந்த மேனேஜர் பேசுறீங்க சார்? கேசவன் லாட்ஜ் மேனேஜர் பேசுகிறேன். சரிங்களா? எந்த பேங்க் மேனேஜர்? பேங்க்கா லோன் கம்பெனியா? எனக்கு புரியல சார். மேடம் பேங்க் தானே சொல்ல, லோனு தான். எந்த லோனு சார்? ஏன் எங்கே சார் இருக்கீங்க? நீங்கள் எங்கே இருக்கீங்க? நான் வாடிப்பட்டி பஸ் ஸ்டாண்டில் இருக்கேன். நான் வாடிப்பட்டியில் தான் சார் இருக்கேன். இல்லை மேடம், நான் அச்சாலேருந்து நான் பேசுகிறேன். இப்போ உங்களுக்கு வந்து ஓடி போடுறதுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. சரிங்க சார். இப்போ நீங்கள் வந்து அமௌண்ட் கட்டினீங்களா? என்னங்க சார்? இல்லைங்க சார், அமௌண்ட் கொண்டு வந்து போன மாதம் அமௌண்ட் கட்டினீங்களா கட்டலையா? கட்டலை சார். ஏன்? எனக்கு அந்த ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார், அதனால் ஹாஸ்பிட்டலில் இருந்ததுனால கட்ட முடியல சார். இப்போ அவங்களுக்கு ஓடி போடுறதுக்காக இப்போ டிக்கெட் வச்சு வச்சுருக்காங்க. ஓடி அப்ளை பண்ணிடுவா? இல்லை சார், நான் என்ன ஒரு மாதத்துக்கு கூட கட்ட முடியாது. அடுத்த மாதம் வேணால் சேர்த்து கட்டுறேன் சார். முதல்ல குட்டலாம்பட்டி வந்தீங்க, இப்போ வாடிப்பட்டி வந்துட்டீங்களா? இல்லை, ஆக்சிடென்ட் ஆனதால கொஞ்சம் எங்கள் வீட்டுக்காருக்கு எனக்கும் பிரச்சனைனால நான் வாடிப்பட்டியில் இருக்கேன் சார். சரிங்க மேடம். சொல்லுங்க சார். இப்போ நீங்கள் தானே கொஞ்ச நேரத்துக்கு மாட்டி எனக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க சார். ராங் நம்பர். சரிங்களா? எப்படி ராங் நம்பர்? கரெக்டாக வேறு சொல்கிறீங்க, கரெக்டாக என்கிட்ட காசு ஓட்டி காமிக்க போகிறாங்கன்னு சொல்கிறீங்க. எப்படி ராங் நம்பராக இருப்பீங்க? நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்க? நீங்கள் யார் முத? நான் மதுரையில் வேலை பார்க்குறேன். என்னது? நான் மதுரையில் வேலை பார்க்குறேன். சரிங்க சார். எதுக்காங்க சார் எனக்கு ஃபோன் பண்ணி அந்த மாதிரி பேசுங்க? மேடம் நம்பர் வந்து ராங் நம்பராக கொடுத்துருக்காங்க, அதனால உங்களுக்கு. ராங் நம்பர் யார் சார் கொடுத்தது உங்களுக்கு? மேடம் அவங்க கஸ்டமர் இருக்கேன்னு சொன்னீங்களா இல்லையா நீங்க? மேடம் நான் மதுரையில பிரான்ச், என் பிரான்ச் வந்து மதுரை. சரிங்களா? வாடிப்பட்டி என்னோட லோக்கல். லோக்கல்னா புரியல சார். லோக்கல்னா புரியல எனக்கு. லோக்கல்னா கனெக்ஷன் பக்கற ஏரியா. சரிங்களா? நான் வாடிப்பட்டில வந்து ஒரு 7 ஏரியா பாக்குறேன். சரி சார். இங்க குட்லாம்பட்டி, சோனிப்பட்டி, கச்சட்டி, சரிங்க சார், ஒரு மேட்டுப்பட்டி, இங்க இரும்பாடி, இந்த ஏரியா புறமே பாக்குறேன். சரிங்களா? சரிங்க சார். இந்த ஏரியால வந்து உங்க நம்பர் இதுல இருந்து இருந்துச்சு, லிஸ்ட்ல இருந்துச்சு, அதனால உங்களுக்கு கால் பண்ணேன். அவ்வளவு. சரிங்களா? கால் பண்ணி ஏதோ லாட்ஜ் மேனேஜர்னு சொன்னீங்களே சார். மேடம் அதே சொல்றேன் மேடம், சொல்லிட்டேன். சரிங்களா? பாதிக்கப்பட்ட பெண் சமயநல்லூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் செல்போன் எண்ணை கொண்டு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். இதில் தனியார் நிதி நிறுவனத்தில் தவணை தொகை வசூலிப்பவராக பணிபுரிந்த குட்லாட்டம்பட்டி பகுதியைச் சேர்ந்த சேவகன் என்பவரை காவல்துறையினர் கைது செய்தனர். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.